ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து முருங்கீரை சூப்பு தான் வைக்கிறத பார்க்க போகிறோம். முருங்கீரை சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. ஒரு உடம்புக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கீரை சூப் வைக்கிறது பார்க்கலாம். தேவையான முருங்கீரையை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கினேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பனிக்காலம், இலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வாஷ் பண்ணி செய்யுங்க. நிறைய பேர் வாஷ் பண்ண மாட்டீங்க. நான் எப்போவுமே கீரைலாம் பண்ணால் வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டேன். தண்ணி எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. கேட்டால் சத்து போயிடுன்றாங்க. சத்துக்காக பார்த்தா தண்ணியே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. கீரை நல்லா வேகணும். இது பெரிய பாப்பாவுக்கு தான் அவளுக்கு ஒரு வாரமாக ஜுரம், உடம்பு சரியில்லை. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கிறா. அதனால் இந்த முருங்கீரை வச்சு கொடுக்கலான்னு இப்போ நான் வந்து வச்சு கொடுக்குறேன். கீரை எப்பவுமே வெந்து கொடுங்க. உடம்பு சரி நேரத்தில் நல்லா வெந்து கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கெல்லாம் சரிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சு வேக விடுங்க. இப்போ தேவையான சின்ன வெங்காயம் ஒரு 4 பல் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பல் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் தாராளமாக தான் வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டுட்டு சும்மா 1 கிளாஸ் குடித்தாலே போதும். கொஞ்சம் தெம்பு வரும். உடம்பு சரியாத குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை நம்ம வந்து உடம்பு சரியில்லைனா ரொம்ப டயர்டாகிடுவோம். ஊர்பட்ட மாத்திரை எடுப்போம். அது என்ன ஆகும், உடம்பு வீக் ஆகிடும். நம்மளுக்கு மாத்திரை எடுப்போம், சாப்பிடுவோம், டயர்டாகிடும். அப்போ நம்மளுக்கு சத்து இருக்காது. அதனால் இதுமாரி இயற்கை முறையில் நம்மளால் முடிஞ்சது முருங்கீரை வந்து இப்போ வீட்டுக்கு வீடு முருங்கீரை தான். ஆனால் தரதான் மாட்டாங்க. தரங்கிட்ட கொஞ்சமாக வாங்கி இதுமாரி நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி உடம்புக்கு ரொம்ப நல்லதான சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா ஒரு கொதிக்கிட்டோங்க. கொதித்த பிறகு அதை வந்து நீங்கள் வடிகட்டி 1 கிளாஸ் குடிங்க. அப்படியே ஒரு அற்புதமான நிகழ்வு நம்ம உடம்புல நிகழும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் உடம்பு சரியாதவங்களுக்கு இது கொடுங்க. வீக்ஸ்லி 3 வாட்டி கொடுங்க போதும். உடம்பு தெம்பாயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.